ஆப்கானிஸ்தான்ல பழமைவாதம் கோலிச்சு கொண்டிருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆப்கானிஸ்தான் மக்களை நாம் என்னைக்குமே பயத்து கொண்டதில்லை. ஆட்சிகளை நாம் ஏற்கிறோம் மறுக்கிறோம் பல சந்தர்ப்பத்தில். ஆனா இப்ப தாலிபான்களே ஆட்சியில இருந்தால் கூட முதலில் அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய, அதாவது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அவர்கள் கை கொடுக்கக்கூடிய முதல் அந்த அரசாக இந்திய அரசா இருக்கிற அது போலதான் இந்த மால்தீவ்ஸ் ஒரு பகைமை பாராட்ட முனைந்தாலும் அவர்களை அரவணைத்து உள்ளே கொண்டிருப்பாங்க. அப்ப குளோபலி எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம பாரத பிரதமர்கள் நம்ம பார்த்திருக்கோம். பாரதியுடைய வரிகளை சொல்ல போனால் வைய தலைமை கொள் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துக்கு லீடரா மாறு, குளோபல் லீடரா மாறு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலக தலைவரா எப்படி மாற முடியும்? அப்ப உலக முழுமைக்குமான தலைமை பண்பு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம பாக்குறோம், உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமராக மோடி வந்த பிறகு இவர் யோகா தினம் கொண்டாட வேண்டும் என்று ஐநாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 160 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு யோகா கொண்டாடுறாங்க. அதிகாரப்பூர்வமான இஸ்லாமிய நாடுகள் உட்பட, அதிகாரப்பூர்வமான இஸ்லாமிய நாடு உட்பட. அதுக்கப்புறம் அது யோகா இந்தியாவுடைய கொடை உலகத்துக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆண்டு அவர் சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கணும்னு சொன்னார். உலகம் முழுக்க ஐநா இந்த ஆண்டை சிறுதானியங்களுக்கான ஆண்டாக அறிவித்திருக்கு. அப்ப இந்தியாவில தான் சிறுதானியங்கள் ரொம்ப அதிகம். அப்ப நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு மறுமலர்ச்சி. வெளிநாட்டு வாழ் விருந்தினர்கள் வரும்போது அவர்களுக்கு எல்லாம் சிறுதானியங்களே உணவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்ப அதை பாப்புலரைஸ் பண்றது.